வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் டிராகன் பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். டிராகன் பழம் அப்படின்னு சொல்லும்போது பேர்லேயே வித்தியாசமாக ஒரு பழமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. டிராகன் பழம் வந்து நம்ம சப்பாத்தி கல்லி எடுத்துவோம் இல்லையா? ஸோ அந்த சப்பாத்தி கள்ளி செடி வகையை சார்ந்த ஒரு பழம் தான் இந்த டிராகன் பழம். இந்த டிராகன் பழம் பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய மருத்துவமைகளை வந்து புதுமையாக கொண்டு இருக்குது. அந்த நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன்னா டிராகன் பழத்தில் அந்த நன்மைகள் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். நார் சத்து, புரதம் எல்லாம் டிராகன் பழத்தில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து எனர்ஜி, ஆற்றலை வந்து கொடுக்கும். மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களை கொடுக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும். விட்டமின் B1, B2, B3 போன்ற சத்துக்கள் எல்லாமே, அதிகமான விட்டமின் சத்துக்கள் எல்லாமே டிராகன் பழத்தில் இருக்குது. ஸோ டிராகன் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டிராகன் பழம். டிராகன் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது மற்றும் கரோட்டினாய்டுகள் இருந்திருக்கு. எனவே டிராகன் பழம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய ரத்த வெள்ளை அணுக்களை வந்து பாதுகாப்பதன் மூலமாக நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் நமக்கு தடுக்கும். ஸோ டிராகன் பழத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல் பரவலை நமக்கு தடுத்து நிறுத்தும். இதனால் கேன்சர் செல்கள் கூட நமக்கு பரவாது. நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டிராகன் பழத்தில் பீட்டா சைனின்கள், பீட்டா சாண்டின்கள் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நமக்கு நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி உடலை எப்போதுமே பலமாக, ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன், அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு டிராகன் பழம் ஹெல்ப். செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டிராகன் பழம். டிராகன் பழத்தில் ஓலிகோசாக்கரைடுகள் எனப்படக்கூடிய அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருந்திருக்கு. இது உடலில் லாக்டோபாகிலி மற்றும் பிபிடோ பாக்டீரியா போன்ற நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை உதவி செய்யும். அதாவது நம்ம அந்த நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதால செரிமானத்தை வந்து நமக்கு சீராக்கும். மேலும் குடல் தொற்று மற்றும் மலச்சிக்கல் அபாயத்தை நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டிராகன் பழம் தடுக்கும். இது வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துவதோடு இரைப்பை குடல் பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் நமக்கு செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். குடல் பிரச்சனையும் ஏற்படாது. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுவதால் மலம் நமக்கு இறுகி போவது போன்ற பிரச்சனை எல்லாம் இல்லாமல் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் வந்து செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான முறையிலே வெளியேற்றப்படும். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சருமம், முடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய டிராகன் பழம். ஆக்சிஜனேற்றிகள், விட்டமின்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருந்தது டிராகன் பழம். ஸோ டிராகன் பழம் உங்களுடைய சருமத்திற்கு சிறந்தது. முகப்பொரு, வறண்ட சருமம், வெயில் மற்றும் வயதானவர்களுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்கக்கூடியது. டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்முடைய சருமத்தை பிரகாசமாக பாதுகாக்கும், பளபளப்பாக மாற்றும். இது நம்மளுடைய முடியினுடைய அடர்த்தியையும் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முடிக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அதனுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே கொண்டு சேர்க்கும். இதனால் கூந்தல் வந்து பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாறுவதற்கு டிராகன் பழம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு சருமத்தில் வந்து எந்த விதமான முகப்பொருட்களும், கண் கருவளையங்களும், கரும்புள்ளிகளும் இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து கிடைக்கும். எந்த விதமான சரும தொற்றும் நமக்கு இருக்காது. அதே போல் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே டிராகன் பழம் எடுத்துக்கொள்ளும் போது பலம் பெறும்போது இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைகள்லாம் வருவது தடுக்கப்படும். கருகருவென்று வளரக்கூடிய, அடர்த்தியாக வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமது பெறலாம். முடி கொட்டுவது போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. இரும்பு சத்து அதிகரித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு டிராகன் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். டிராகன் பழத்தில் அதிக இரும்பு சத்து இருக்குது. இது நம்முடைய உடல் முழுவதுமாகவே ஹீமோகுளோபினை கொண்டு ஆக்சிஜனை வந்து கொண்டு செல்வதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களை முறையாக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டிராகன் பழம் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் நமக்கு கிடைக்கும். ஹீமோகுளோபின் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இயங்குவோம். இதனால் நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, கடுமையான உடல் சோர்வு, பலவீனமாக நம்ம இருக்கிறது, வாந்தி ஏற்படுவது, குமட்டல் உணர்வு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ஆரோக்கியமாக இருக்கலாம். இரும்பு சத்து குறைபாட்டை வந்து முதல்ல நம்ம வந்து நீக்கிக் கொள்ளலாம். எடை குறைப்பு நடவடிக்கை வந்து நீங்கள் மேற்கொள்கிறீங்க, அதாவது சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் வந்து ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த டிராகன் பழம் தான். இயற்கையாகவே உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தினசரி உணவில் டிராகன் பழத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்வது சிறப்பானது. ஏன் அப்படின்னா டிராகன் பழத்தில் வந்து சர்க்கரை மற்றும் கலோரிகள் வந்து குறைவான அளவில் இருக்குது.
இந்த சூப்பர் ஃபுட் வந்து நார் சத்து கொண்டு இருக்குது. இது வந்து உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களை வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். சமீபத்தில் வெளியான ஆய்வின்படி சிவப்பு நிற டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா சைனன்கள் உங்களுடைய குடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய உடல் பருமனை தடுக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டிராகன் பழம் உங்களுடைய பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை எல்லாமே குறைத்து கொடுக்கும். ஸோ டிராகன் பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.